எல்லாரும் தூங்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன 3 பேரும் சேரும் சகதியுமா நிக்கிறீங்க? இந்த நேரத்துல ஐயர் மீன் பிடிக்க போனீங்களா? ஏய், துர்கா, அவங்கள கேட்கறது இருக்கட்டும். இந்த நேரத்துல மொட்டை மாடியில இருந்து வர அங்க எதுக்காக போன? தூக்கம் வரல சின்னையா. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, நிலா பெருசா இருக்கும்ல, அத போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். நிலாவை பார்க்கவும் என்ன மறந்து அங்கே நின்னுட்டேன். என்னங்க இவ பொய் சொல்றா? நான் சொன்ன மாதிரி கம்பளிய போத்திக்கிட்டு கையில அரிக்கன் விளக்கோட இவ போறத நான் பார்த்தேன். ஓ, நான் வீட்டை விட்டு போனதா நினைச்சிட்டு தான் எங்கேயோ விழுந்து சேரும் சகதியுமா வந்து நிக்கிறீங்களா? இந்த நடு ஜாமத்துல பேய் கூட வெளியில நடமாடாது. நான் எப்படி வெளியே போவேன்? கோகிலாவை மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பின மாதிரி எங்களே அனுப்ப முடிவு பண்ணிட்டாளா? இதுக்கு தான் நான் அக்கா கிட்ட சொன்னேன். கேட்டாங்களா? இவங்களால நான் இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அப்போ நாங்க கண்ணால பார்த்ததெல்லாம் பொய்யா? சரிங்க அத்தை, இதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. வேற யாரையோ பார்த்து நீங்க துர்கான்னு நம்பிட்டீங்க. எதுக்கோ நாளைக்கு 3 பேரும் ஹாஸ்பிட்டல் வாங்க, ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம். சத்யா, அவதான் எங்களை முட்டாளாக்கணும்னு பாக்குறானா? நீயும் எங்களை முட்டாளாக்க பாக்குறியா? ஆஹா, இல்ல அத்தை. பெரியமா பெரியமா, கோவப்படாதீங்க. ஏதோ ஒரு குழப்பம் நடந்துருச்சு போல. இப்போதைக்கு இதை மறந்துடுங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அசோக் சொல்றதா சரி. 3 பேருமே போய் குளிச்சுட்டு வந்து படுங்க. இல்லங்க அகிலா, நான் எதுக்கு சொல்றேங்கிறத புரிஞ்சுக்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போங்க மாமா. போங்க. ஏய் காவேரி, குளிச்சிட்டு வா. பௌர்ணமி நிலாவை பார்க்க மொட்டை மாடிக்கு போனது ஒரு குத்தமா? அதுக்குள்ள இத்தனை கலாட்டா. ஹே துர்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ ஆடுறன்னு பாக்குறேன்டி. உன் ஆட்டத்தை நிறுத்தி உன் ஆட்டம் காண வைக்கல நான் அகிலா இல்லடி. ஹே காவேரி, இவன் நமக்கு முன்னாடி எப்படி வந்தா? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தாக்கா என்னால தாங்காது. வாங்க போய் குளிக்கலாம். வாங்க. சரி அகிலா, நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடந்துட்டு தானே இருக்கு. இதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாம தான் நாம அவஸ்தைப்பட்டு இருக்கோம். இத பாருங்க, கிச்சன்ல அவ ஏதோ மூலிகையை அரைச்சா. பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நெத்தியில பட்டை அடிச்சுக்கிட்டு கம்பளிய பொத்திக்கிட்டு அரிக்கன் விளக்கோட அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போனத நான் என் கண்ணால பார்த்தேன்.
அதுக்கப்புறமா தான் காவேரிய வீணாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணி நாங்க போனோம். திடீர்னு அவ மறைஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் என்னென்னலாமோ கூத்தெல்லாம் நடந்துச்சு. அவளை கையும் களவுமா சிக்க வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவ வீட்டுக்குள்ள இருந்து வரா. நீங்க என்னடானா எங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ அகிலா, அசோக்கே துர்காவை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். நீங்க அப்படி சொன்னீங்க. ஆனா அந்த சத்யா அதையே புடிச்சுக்கிட்டு எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. துர்கா கோகிலா மாதிரியே எங்களையும் மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. துர்காவை நாம தான் கொன்னு குளத்துல தூக்கி போட்டோம். ஆனா அவ திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா. அப்படி அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நடந்த அதிசயங்களை எல்லாம் லிஸ்ட் போட்டா அது நீண்டுகிட்டே போகுது. அவ வரும்போதே காவேரி பேங்க்ல வச்ச நகையோட வீட்டுக்கு வந்தா. நாம போலீஸ்க்கு சொன்ன கதைய நமக்கே திருப்பி சொன்னா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண கொலையோட வீடியோவை பென் டிரைவ்ல போட்டு ஆதாரமா கொடுக்கறா. அதுல இருந்து நடந்த சம்பவம் ஒவ்வொன்னும் அப்பப்பா. கோகிலாவுக்கு பித்து பிடிக்க வச்சது, திருடன்னு கூட்டிட்டு போனவன சிங்கம் அடிச்சு கொன்னுருச்சுன்னு ஒரு கதை, 10 லட்சம் கொடுத்து பாம்பு வாங்கிட்டு வந்தா துர்கா அத பூனைக்குட்டி மாதிரி தடவி தூக்கிட்டு போறா. இப்படி அவ நடத்தின அத்தனையும் மாந்திரிகமோ மாயாஜாலமோ இல்ல பில்லி சூனியமோ என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம வீட்டுல நடந்த அதிசயம் அத்தனையும் சாதாரண மனுஷங்களால பண்ண முடியாது. நாம மனசுல நினைக்கிறது கூட அவ கண்டுபிடிச்சிடுறா. அப்புறம் எங்க இருந்து அவளை நம்மளால ஜெயிக்க முடியும்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவ சாதாரண மனுஷியா இருந்திருந்தா கத்தி எடுத்துட்டு போய் குத்தி இருப்பேன். அப்படியே போனாலும் அங்க ஏதாவது பண்ணி நம்மள பைத்தியக்காரியாக்கி அனுப்பிடுறா. எனக்கு என்னவோ அவ பண்றதெல்லாம் பார்த்தா துர்காவோட ஆவி புகுந்தவ பண்ற மாதிரி தான் ஒவ்வொன்னுத்தையும் பண்ணிட்டு இருக்கா. நாம எல்லாருமே நிம்மதியா தூங்கி பல நாள் ஆச்சு. இதுக்கு மேல அவ நம்மள ஒண்ணும் பண்ண வேணாம். இன்னும் 1 மாசம் நாம தூங்காம இருந்தோம்னா அதுவே போதும். நிஜமாவே நம்ம எல்லாருக்கும் புத்தி பேதலிச்சிரும். துர்கா பேயும் இல்ல பிசாசும் இல்ல. அவ கடப்பா கனகா. கடப்பா பில்லி சூனியத்துக்கு பேர் போன ஊரு. அது எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிட்டு தான் இங்க வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. மாமா, நேத்து ராத்திரி கூட அத்தைங்க 2 பேரும் என்னை கூப்பிட்டப்போ அவளை நம்பி போக வேண்டான்னு தான் நான் சொன்னேன். கடைசியில நான் சொன்னபடியே நடந்துருச்சு. அவளை சாதாரண மனுஷியா நினைச்சு நம்ம திட்டம் போட்டோம். அவளை ஜெயிக்கவே முடியாது. ஆமா பெரியவரே, எனக்கு கூட அவளை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அவளை விட்டு வச்சோன்னா நம்ம ஜமீன் வாளால உங்க தலையை வெட்டுவான்னு கனவு வந்துச்சே. ஒரு நாள் அந்த கனவு கூட நிஜமாயிடும். காவேரி, இல்ல பெரியவரே, நான் உங்களை கோவப்படுத்தவோ காயப்படுத்தவோ சொல்லல. அகிலா அக்காவோட தாலிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். துர்காவை நம்ம விட்டு வச்சா அவ நம்மள உயிரோட விட மாட்டா. அவளை நம்ம சக்திக்கு மீறின ஒரு சக்தியால தான் அழிக்க முடியும். அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க பெரியவரே. நீங்க சொல்ற அத்தனையும் நான் முன்னாடியே யோசிச்சுட்டேன். ஏற்கனவே காலன் சாமியை சந்திச்சு இது விஷயமா பேச போயிருந்தேன். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
ஆவுடை சாமி, ஆழகால விஷம் கொண்ட பாம்பு கூட துர்கா முன்னாடி அடங்கி போகுது. பைத்தியமாக்குறேன்னு வந்த ஓன் தங்கச்சிய துர்கா ஒரே நாள்ல பைத்தியமாக்கிட்டா. கூலிக்கு கொலை பண்ண வந்தவன் சிங்க அடிச்சு கொல்லப்பட்டான்னு சொல்லி செத்து கிடக்கிறான். அவன் செத்த இடத்துல அந்த சிங்கமே ஆரம்பம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்குங்கிறது ஒரு கதை. மனுஷியா இருந்தா வாள் எடுத்துட்டு போய் அவன் தலைய சீவிடலாம். பில்லி சூனியம் கத்துக்கிட்டு வந்த மாதிரி, மாயாஜாலம் கற்றவ மாதிரி உன் வீட்டுல துர்கா பேயாட்டம் ஆடுறான். நீ ஏதேதோ முயற்சி பண்ணியும் அவளை எதுவும் பண்ண முடியல. இதத்தான சொல்ல வந்த. ஐயா, என் வீட்டுல நடந்த அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் இன்னும் அவளை எதுவும் பண்ணாம இருக்கீங்களே. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆவுடை. உன்ன மாதிரி துர்காவுக்கு எதிரா எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணிட முடியாது. ஆரம்பத்துல நானே அவளை சாதாரணமா எடை போட்டுட்டேன். வெறும் கையால பிடுங்கி எறியற அளவுக்கு அவ ஒண்ணும் மேல் மண்ண பிடிச்சு நிக்கிற சின்ன செடி கிடையாது. பூமிக்குள்ள வேர் பரப்பி விருட்சமா வளர்ந்து நிக்கிற மரம் ஆலமரம். அவ்வளவு சுலபத்தில் அந்த மரத்தை பிடுங்கி எரிஞ்சிட முடியாது. அவளுக்கு எதிரா எந்த ஒரு காரியத்தையும் சுலபமா செஞ்சிடவே முடியாது. நின்னு நிதானமா யோசிச்சு செய்யணும். அதுக்கான கால நேரத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். அந்த கால நேரம் வர்றதுக்குள்ள அவ எங்க எல்லாரோட கதையும் முடிச்சிருவா. எங்களால எதுவுமே முடியாம தான் உங்களை தேடி வரோம். ஆனா நீங்களே அவளை ஆல விருட்சம் அது இதுன்னு சொல்லி அவளை பெரிய மனுஷியா பாக்குறீங்க. ஆவுடை, நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல. அவ பெரிய மனுஷியா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா குறைச்சலா எடை போட அவ சாதாரண மனுஷி கிடையாது. இப்பதான் துர்கா யாருன்னு நான் துல்லியமா பார்த்திருக்கேன். இனிதான் அவ கதையை முடிக்க ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கணும். ஐயா, துர்காவோட வேகத்துக்கு நாம ஈடு கொடுக்கலன்னா எங்களை விடுங்க. அவ உங்களையே தன் காலால மிதிச்சு தாண்டி போய்கிட்டே இருப்பா. இன்னைக்கு அவ கதையை முடிங்க. ஆவுடை, நான் சொல்ல வந்தத முழுசா கேட்டுட்டு பேசு. துர்காவுக்கான முடிவு வந்துருச்சுன்னு சொல்ற, அதுக்குள்ள குறுக்க பேசிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. நீ உடனடியா எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தரணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? துர்காவோட கைரேக பதிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை உடனே நீ எனக்கு கொண்டு வந்து கொடு. அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். இந்த உலகத்துல பிறந்த சகல ஜீவராசிகளுக்கும் தனித்தனியான ஜென்ம குறி இருக்கும். கைரேக மாதிரி. அது ஆன்மாவோட அடையாளம்னு சொல்லுவாங்க. உயிரோட இருக்கிறப்ப எந்த ஜீவராசிக்காவது ஜென்ம குறி இல்லைன்னா அது உயிரோடவே இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி மனுஷனா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கான ஜென்ம குறி இல்லைன்னா அவன் மனுஷனே இல்ல, வேற ஏதோ ஒரு சக்தின்னு அர்த்தம். அது கெட்ட சக்தியாவும் இருக்கலாம், நல்ல சக்தியாவும் இருக்கலாம். ஒருத்தனோட ஜென்ம குறிய வச்சு அவன் மனுஷனா இல்ல மனுஷ ரூபத்துல இருக்கிற வேற ஒரு சக்தியான்னு தெரிஞ்சுக்கலாம். அவளை சிலருக்கு ஜென்ம குறி மங்களா தெரியும், இன்னும் சிலருக்கு கரைஞ்சு
கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு போயிடும். இவங்கெல்லாம் சாவுக்கு அருகாமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். நீ கொண்டு வந்து தரப்போற துர்காவோட கைரேகைய வச்சு அவளோட ஜென்மக்குரிய குறிக்க போற. அப்படி பார்த்தா அவ யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். துர்கா உண்மையாவே திரும்ப வந்திருக்காளா, இல்ல அவ உருவத்துல வந்திருக்கிற வேற ஒருத்தியா, இல்ல ஏதாவது பேய் பிசாசான்னு தெரிஞ்சிடும். நடந்ததை எல்லாம் வச்சு பாக்குறப்ப அவ மனுஷ ஜென்மமானு எனக்கே சந்தேகமா இருக்கு. இத பாரு அவனை, எதிரியோட பலம் என்னன்னு தெரியாம களத்துல இறங்குறது முட்டாள்தனம். அதோட எதிரியே யாருன்னு தெரியாம சண்டை போடுறது அடி முட்டாள்தனம். நீ உடனே அவளோட கைரேகை பதிஞ்ச ஒரு பொருளை எனக்கு கொண்டு வந்து கொடு. அத வச்சு அவளுக்கான ஜென்மக்குரிய பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பூஜை பண்ண போறேன். அது மூலமா அவளோட ஜாதகத்தையே நாம கண்டுபிடிச்சிடலாம். அத வச்சுதான் துர்காவை அழிக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலையில நான் இறங்க முடியும். போ. சரிங்கய்யா, நான் போயிட்டு வரேன். என்னங்க, துர்கா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எத்தனை நாளா பறந்துட்டு இருந்தோம். துர்காவோட ஜென்ம குறி என்னன்னு தெரியணும்னு சொல்லி காலன் சாமி அவளோட கைரேகை பதிஞ்ச ஒரு பொருளை கேட்டிருக்காரு. நீங்க அவரை பார்த்துட்டு வந்ததுமே இதை சொல்லியிருந்தா நாம இந்நேரம் அவளோட கைரேகையை எடுத்திருக்கலாமே. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் அடி முட்டாளுங்களா இருக்குதுங்களே. இதுல அந்த காலன் வேற அவ கடப்பா கனகான்னு எனக்கு தெரியுது. இவங்களால இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. என்னென்ன சொல்றீங்க? துர்காவோட கைரேகை எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆமாஞ்சனா, நேத்து காலையிலேயே அதுக்கான வேலையை நான் பார்த்துட்டேன். துர்கா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. சொல்லுங்க பெரியயா. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ கேதார பூஜை செய்யறத பத்தி நம்ம கோயில் அர்ச்சகர்கிட்ட நான் யதார்த்தமா போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவரு அந்த பூஜையை பண்றது ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னாருமா. அதோட ஒரு புது பித்தளை குத்து விளக்கு வாங்கி நம்ம பூஜை ரூம்ல வச்சு அத கோயிலுக்கு கொண்டு வந்து காணிக்கையா கொடுக்க சொல்றாரு. அப்படி கொடுத்தா அந்த பூஜையோட பலன் நமக்கு முழுசா கிடைக்கும்னு சொன்னாரு. அப்படியா பெரியயா? ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆமாமா, எனக்கும் அவர் சொன்னது சரின்னு பட்டுச்சு. அதான் ஒரு புது பித்தளை குத்து விளக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். அத நீயே. புரியுதுங்கய்யா. ஏன் கையால அந்த குத்து விளக்க பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். அதானே பெரியயா? பரவாயில்ல பரவாயில்ல, அதேதான். சரிங்கய்யா, அந்த குத்து விளக்கு எங்க இருக்கு? அது அதோ அங்கதாம்மா. பாத்தியாமா? சரிங்கய்யா,
அந்த குத்து விளக்க பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க அதை எடுத்துட்டு போய் கோவில்ல கொடுத்துருங்க பெரியய்யா. சரிம்மா, போ. ம்